வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படி விட்மெட் ஆப் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் நண்பா. இப்போது இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 4th ஆப்ஷன் ஷேர் டூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அப்போது விட்மெட்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. இப்போது எனக்கு அந்த ஃபோட்டோ லோட் ஆகிடுச்சு. இப்போ கீழே டவுன்லோடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த ஃபோட்டோ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை வியூ பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஃபோட்டோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வேணும்னா அங்கே கீழே பாட்டமில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ வேணாலும் நீங்கள் விட்மெட் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேலரியில் அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இப்போ பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஃபோட்டோ என்னோடய கேலரியில் சேவ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி எந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ அண்ட் வீடியோ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் டேரெக்டாக சேவ் ஆகிடும் நண்பா. அவ்வளோதான் நண்பா.